ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினம் ஒரு வித்தியாசம். இன்றைக்கி ஒரு இன்ஸ்டண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மினி தோசை பைட்ஸ். உங்கள் வீட்டில் குழந்தைங்க வெஜிடபிள்ஸே சாப்பிட மாட்டாங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு மினி தோசை பைட்ஸ் ரெடி பண்ணித்தாங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வெஜிடபிள்ஸில் தான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி மெலிசாக இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கேபேஜும் பாதி கேபேஜும் இந்த மாதிரி மெலிசாக நீட்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பாதி குடமிளகாவையும் இந்த மாதிரி நீட்டாக முடிஞ்ச அளவுக்கு மெலிசாக நல்லா கட் பண்ணிக்கோங்க. இதையும் நம்ம வந்து பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரட்டை வந்து நல்லா இதுவும் மெலிசாக நல்லா நீட்டாக கட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் எல்லா வெஜிடபிள்ஸும் இந்த மாதிரி நீட்டாகவே கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 வெங்காயத்தையும் வந்து நல்லா மெலிசாக நீட்டாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சோண்டு புதினாவையும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாவையும் முடிஞ்ச அளவுக்கு நீட்டாகவே கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாத்தையும் வந்து ஒரே பவுலில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துட்ட பிறகு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1 ஸ்பூன் வந்து பெப்பர் தூள், இதெல்லாமே நம்ம சேர்த்துக்கிட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளெக்ஸ் சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இதுதான் நம்மளுக்கு தேவையான மசாலாஸ். இப்போ வந்து இது கூட வந்து பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது கூட கடலை மாவு சேர்த்துட்ட பிறகு பார்த்திங்கன்னா இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு. கடலை மாவும் அரிசி மாவும் ஈக்குவலான ரேஷியோலேயே சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நான் 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு திக்கான பேட்டரில் தான் இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் திக்காகவே ஏற்ற மாதிரி நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதுதான் இதோட கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு நல்லா திக்கான பேட்டராக இருக்கணும். இது ஒரு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஊறிட்ட பிறகு நம்ம வந்து தோசை ஊற்றலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இந்த லெவலில் தான் இருக்கணும். எதுவுமே தண்ணி விட்ட மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா கேபேஜ் வந்து ஏற்கனவே தண்ணி காயின்றனால தண்ணி விட்ட மாதிரி ஆகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ தோசை தவாவில் வந்து இந்த மாதிரி ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி மினி பைட்ஸ் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஸ்பூனை வச்சு தட்டினாவே அழகாக வந்துடும். இப்போ வந்து மேலே வந்து எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 பக்கமே வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா போடுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் மேலேயும் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா உள்ளேயும் நல்லா வெந்து வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.